லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் குடிசையில்லா தமிழகம் என்ற நிலையை எய்திட கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு எனும் பிரிவின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசையில்லா தமிழகம் எனும் நிலையை உருவாக்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார். 2024-25ஆம் நிதியாண்டில் தலா 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் மூலம் சாலைகளை மேம்படுத்திட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். ஊரக பகுதிகளில் 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டிட 365 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், மாநிலம் முழுவதும் 5000 ஏரிகள், குளங்கள் போன்றவற்றை புனரமைப்பு செய்திட 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திட அரசு உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற பெயரிலான இத்திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 27,922 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை மாநகரில் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் புதிய முயற்சியை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும், இத்திட்டத்தின் கீழ் புதிய குடியிருப்புகள், திறன்மிகு பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் ஏரிகள் சீரமைப்பு என பல்வேறு பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாமக்கல்லில் 358 கோடி ரூபாய் செலவிலும், திண்டுக்கல்லில் 565 கோடி ரூபாய் மதிப்பிலும், பெரம்பலூரில் 366 கோடி ரூபாய் செலவிலும் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை போன்று கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய நகரங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும். மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,40,000 சதுரடி பரப்பிலும், திருச்சியில் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,30,000 சதுரடி பரப்பிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நியூ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம், தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள், மின்னணு தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பர். 20 லட்சம் சதுரடியில் 2 கட்டங்களாக 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும். தமிழக நிதிநிலை அறிக்கையில் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்புகளை பார்க்கலாம். 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்ற பிரிவின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி தரணி எங்கும் தமிழ் பரப்பும் வகையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட நூல்களை 25 மொழிகளில் மொழிபெயர்த்து அவை உலகெங்கும் உள்ள தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள், நூலகங்களில் இடம்பெற ஏற்பாடு செய்ய
2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். மொழி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கிட 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். கீழடி உட்பட 8 இடங்களில் அகழாய்வு பணியை மேற்கொள்ள 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாட்டிலேயே அகழாய்வுக்கு அதிக தொகை ஒதுக்கிய மாநிலம் தமிழ்நாடு என பெருமிதம் தெரிவித்தார். தாய் தமிழ்நாட்டின் தொன்மையை அனைவரும் அறிந்திடும் வகையில் கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைத்திட 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களின் கல்வி செலவுகளை தமிழக அரசே ஏற்கும் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது பேசிய அவர், தமிழகத்தில் புதிதாக 10,000 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும். திருநங்கைகள் நல வாரியம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருக்கும் இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் கூடுதலாக அரசால் வழங்கப்படும். இதுவரை சுய உதவிக்குழு இயக்கத்தில் இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்புநிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும். மேலும் வரும் நிதியாண்டில் 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வரும் நிதியாண்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் 345 மகளிர் பயன்பெறும் வகையில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். மகளிரின் பேராதரவு பெற்ற இத்திட்டத்திற்கான மானியத் தொகையாக 3,050 கோடி ரூபாயை 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது. ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தில் 2,73,000 மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1,000 பெற்று பயனடைந்து வருகின்றனர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும். இந்த ஆண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த 370 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 12ஆம் நாள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு காலை 10 மணிக்கு பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வழிகாட்டிய முதலமைச்சருக்கு தனது உரையில் நன்றி தெரிவித்த தங்கம் தென்னரசு, நாட்டில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று குறிப்பிட்டார். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என 7 தலைப்புகளின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். 4 அறிவுசார் பொருளாதாரம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.